திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அப்டேட் வரைக்கும் நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் நீட் கவுன்சிலிங் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். ரெகுலராக நீங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமாக நீங்கள் நீட் கவுன்சிலிங் அட்டன் பண்ண போகிறீங்க அப்படின்னா டியர் பேரண்ட்ஸ் வந்து இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக தயவு செய்து உங்கள் பசங்க வந்து நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்கள ஆல் இண்டியா மூலியமாக நம்ம தமிழ்நாடு கவுன்சிலிங்க்கு உள்ளே வர வைங்க. அந்த 15% சீட்டுக்குள்ளே தமிழ்நாடு கவர்மெண்ட் காலேஜுக்கு உள்ளே வர வைங்க. அப்படி உள்ளே வர வச்சிங்க அப்படின்னா நம்ம பசங்க இன்னும் நிறைய பேருக்கு நம்ம வாய்ப்பு கொடுத்த மாதிரி இருக்கும். நம்ம தமிழ்நாடு பசங்களுக்கு இதை நம்ம வருஷம் சொல்லிகிட்டே தான் இருக்கும். ஆனால் நிறைய பேர் புரிஞ்சுக்கிறது இல்லை, நிறைய பேர் கேட்குறது இல்லை. எல்லா பேருமே தமிழ்நாடு கவுன்சிலிங்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆல் இண்டியா கவுன்சிலிங் பக்கம் போகிறதே கிடையாது நிறைய பேர். சரியா, தயவு செய்து உங்கள் பொண்ணோ பையனோ நல்ல மார்க் எடுத்திருந்தாங்க அப்படின்னா, சரியா, ஒரு 550 எபோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா 600 எபோ இந்த மாதிரி வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா தயவு செய்து நீங்கள் ஆல் இண்டியா கவுன்சிலிங் மூலயமா நம்ம அதாவது இப்போ நம்ம பார்க்க போகிறோம் பாருங்கள், இந்த காலேஜஸ் எல்லாத்துலேயுமே 15% சீட் வந்து ஆல் இண்டியாவுக்கு இருக்குது. சரியா, அதில் வந்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாடு பசங்க கீழே கொஞ்சம் ஒரு மார்க் போச்சுன்னா எனக்கு காலேஜ் கிடைச்சோம், 2 மார்க் போச்சுன்னா ஒரு காலேஜ் கிடைச்சுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க உள்ளே வர்றதுக்கு மேக்ஸிமம் என்னாச்சு பார்த்தீங்கன்னா வாய்ப்புகள் வந்து இருக்குது. சரியா, அதனால தயவு செய்து இந்த ஒரு விஷயத்த பேரண்ட்ஸ் வந்து கேட்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் இந்த வருஷமாவது. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லி கரண்ட் அதாவது கம்யூனிட்டி வைஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதாவது கம்யூனிட்டி வைஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வேக்கன்சி லிஸ்ட்டை நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதில் ரொம்ப முக்கியமாக 500 சீட் வந்து இந்த வருஷமாவது நமக்கு கிடைக்குமா அப்படிங்கிற அப்டேட்டை இந்த வீடியோட எண்டில் நான் சொல்கிறேன். ஏன் 500 சீட் வந்து நமக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, அது இந்த வருஷமாவது கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற அப்டேட்டை இந்த வீடியோட எண்டில் சொல்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அதாவது மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் நான் வந்து கடைசியாக நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தா ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் எவ்வளோ சீட் வந்து இருக்குது அப்படிங்கிறத கடைசியாக நம்ம சொல்லிடலாம். ஏன்னா இப்போ ஒவ்வொரு காலேஜுக்கும் நம்ம கம்யூனிட்டி வைஸ் வந்து பார்த்தோம்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும், அது வந்து முடியாது. சரியா, ஃபஸ்ட்டு நம்ம எல்லா காலேஜும் மொத்தமாக ஹோல் சீட்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் 197 சீட் இருக்குது. ஓகேவா, அதுக்கப்புறம் ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 196 சீட் வந்து இருக்குது. ஓகேவா, அதுக்கப்புறம் கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ் 117 சீட் இருக்குது. அதுக்கப்புறம் மதுரை மெடிக்கல் காலேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 197 சீட் இருக்குது. ரொம்ப நல்லா கவனிச்சுங்க, மதுரை மெடிக்கல் காலேஜ் வந்து 197 சீட் இருக்குது. அதுக்கப்புறம் தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 118 சீட் இருக்குது. செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ் 79 சீட் இருக்குது. இந்த 79 சீட்டுக்கு பார்த்தீங்களா, இந்த காலேஜஸ்லாம் நல்லா நோட் பண்ணிச்சுங்க. இதை தான் நான் நினச்சி பார்த்தேன் ஃபைனலாக உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 196 சீட் இருக்குது. கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் வந்து எடுத்திங்கன்னா 157 சீட் இருக்குது. அப்புறம் மோகன் குமார்லிங்கம் மெடிக்கல் காலேஜ் சேலம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 79 சீட் இருக்குது. அதுக்கப்புறம் அதாவது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் திருச்சி வந்து எடுத்துட்டிங்கன்னா 118 சீட் இருக்குது. தூத்துக்குடி மெடிக்கல் காலேஜ் எடுத்துட்டிங்கன்னா 117 சீட் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆசாரிப்பள்ளம் மெடிக்கல் காலேஜ் எடுத்திங்கன்னா 117 சீட் இருக்குது. வெள்ளூர் மெடிக்கல் காலேஜ் 79 சீட் இருக்குது. தேனி மெடிக்கல் காலேஜும் வந்து பார்த்தீங்கன்னா 79 சீட் இருக்குது. ஓகேவா, அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமாக தருமபுரி மெடிக்கல் காலேஜ் எடுத்துட்டிங்கன்னா 79 சீட் இருக்குது. விழுப்புரம் எடுத்துட்டிங்கன்னா 79 சீட் இருக்குது. திருவாரூர் எடுத்துட்டிங்க அப்படின்னா 79 சீட், சிவகங்கை வந்து 79 சீட் இருக்குது. திருவண்ணாமலை 79 சீட் இருக்குது. சென்னை மெடிக்கல் காலேஜ் அதாவது இது வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஓமாந்திரா, சரியா, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 79 சீட் இருக்குது. அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 60 சீட் இருக்குது. பெருந்துறை மெடிக்கல் காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 51 சீட் இருக்குது. அதுக்கப்புறம் புதுக்கோட்டை எடுத்துட்டிங்கன்னா 118 சீட் இருக்குது. கரூர் மெடிக்கல் காலேஜ் எடுத்துகிட்டா 118 சீட் இருக்குது. கூடலூர் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கடலூர், சரியா, அதாவது 117 மெடிக்கல் சீட் இருக்குது. அதுக்கப்புறம் அரியலூர் எடுத்திங்கன்னா 117 இருக்குது. திண்டுக்கல் எடுத்திங்கன்னா 118 இருக்குது. நெக்ஸ்ட் வந்து கவர்மெண்ட் கள்ளக்குறிச்சி மெடிக்கல் காலேஜ் எடுத்திங்கன்னா 117 சீட் இருக்குது. அதுக்கப்புறம் கிருஷ்ணகிரி எடுத்துட்டீங்க அப்படின்னா நமக்கு 117 சீட் இருக்குது. அதுக்கப்புறம் நாகப்பட்டினம் மெடிக்கல் காலேஜ் எடுத்துட்டீங்கன்னா 117 சீட் இருக்குது. அதுக்கப்புறம் நாமக்கல் மெடிக்கல் காலேஜ் எடுத்துட்டீங்கன்னா 79 சீட் இருக்குது. நீலகிரி எடுத்துட்டீங்கன்னா 117 சீட் இருக்குது. நெக்ஸ்ட்டு ராமநாதபுரம் மெடிக்கல் காலேஜ் எடுத்து 79 சீட் இருக்குது. சரியா, அதே மாதிரி திருவள்ளூர் மெடிக்கல் காலேஜ் 79 சீட் இருக்குது. சரியா, அதுக்கப்புறம் திருப்பூர் மெடிக்கல் காலேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 79 சீட் இருக்குது. சரியா, விருதுநகர் மெடிக்கல் காலேஜில் எவ்வளோ சீட் இருக்குன்னா 117 சீட் வந்து இருக்குது. ஓகேவா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலேஜ்லையும் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் சீட்ஸ். அப்போ நம்ம எம்பிபிஎஸ் நம்ம எடுக்கும் போது டோட்டலாக கவர்மெண்ட் காலேஜில் எவ்வளோ சீட்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறத டோட்டலாக நம்ம வந்து பார்த்துடலாம். ஓசி கம்யூனிட்டிக்கு வந்து 1215 சீட்டு வந்து இருக்குது ஓசி கம்யூனிட்டியில். அதுக்கப்புறம் பிசி எடுத்திங்கன்னா 1039 சீட் இருக்குது.
பிசிஎம் எடுத்துட்டீங்கன்னா 137 சீட் இருக்கு. எம்பிசி எடுத்துட்டீங்கன்னா 784 சீட் இருக்கு. எஸ்சி எடுத்துட்டீங்கன்னா 593 சீட் இருக்கு. எஸ்சிஏ எடுத்துட்டீங்கன்னா 113 சீட் இருக்கு. எஸ்டி எடுத்துட்டீங்கன்னா 39 சீட் இருக்கு. டோட்டலா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் காலேஜஸ் வந்து மொத்தம் 36 கவர்மெண்ட் காலேஜ் இருக்கு. இந்த 36 கவர்மெண்ட் காலேஜ்ல மொத்தமா சேர்த்து எவ்வளவு சீட் இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இஎஸ்ஐ இல்லாம 3920 சீட் வந்து இருக்கு. ஓகேவா? இதுதான் வந்து டோட்டலா இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் சீட் மேட்ரிக்ஸ் வந்து இதுதான். உங்க ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் எவ்வளவு சீட்ஸ் வந்து இருக்குங்கிறத பாத்துங்க. ரொம்ப முக்கியமா கவர்மெண்ட் காலேஜ்ல 3920 சீட் மட்டும்தான் இருக்கு அப்படிங்கிறத நீங்க பாத்துக்கணும். அப்புறம் இஎஸ்ஐ நீங்க சேர்த்துட்டீங்க அப்படின்னா அதுல ஒரு 91 சீட் இருக்கு. சரியா? அப்ப இந்த 3920ல இந்த 91 சீட்டை சேர்த்தோம் அப்படின்னா அப்போ ஒரு 4010 சீட் இருக்கு அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். இதுல இஎஸ்ஐல வந்து பாத்தீங்கன்னா ஓசியில வந்து 28 சீட் இருக்கு, பிசியில 24 சீட் இருக்கு, பிசிஎம்ல 3 சீட் இருக்கு, எம்பிசியில 18 இருக்கு, எஸ்சியில 14 சீட் இருக்கு, எஸ்சிஏல 3 சீட் இருக்கு, எஸ்டியில 1 சீட் இருக்கு. டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 91 சீட் இருக்கு. ஓகே சார், அப்ப அந்த 500 சீட் வந்து எங்க சார் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, அதாவது ஒரு கவர்மெண்ட் காலேஜ் எடுத்துட்டோம் அப்படின்னா 150 ஸ்டூடெண்ட் வந்து நினைச்சு பார்த்தா இருக்கலாம். சரியா? ஆனா நம்மளோட கவர்மெண்ட் காலேஜ் நிறைய வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 காலேஜ்ல வெறும் 100 சீட் மட்டும் தான் இருக்கு. சரியா? இது வந்து லாஸ்ட் 2 இயர்ஸா வந்து நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து கேட்டுட்டே இருக்கிறாங்க. ஆனா என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த 50 சீட் வந்து என்எம்சில இருந்து இன்னும் வந்து நமக்கு வந்து கொடுக்கவே இல்லை. 10 காலேஜ்ல 50 சீட் வந்து கொடுத்தாகணும். சரியா? ஆனா இன்னும் வந்து அதோட அப்டேட் வந்து கிடைக்கல. ஒருவேளை இந்த வருஷம் ஸ்டூடெண்ட்டுக்கு லக் இருந்துச்சு அப்படின்னா அந்த 50 சீட் வந்து 10 காலேஜ் வந்துச்சுன்னா 500 சீட் வந்து நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா புதுமையான இடங்கள் வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணுவோம். அந்த 500 சீட் கிடைச்சிச்சு அப்படின்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஹெல்ப்பா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரியா? இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. நம்ம அடுத்தடுத்த வீடியோல இன்னும் நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. நீங்க நம்ம சேனலை ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா போதுமானது. சூப்பரா நீங்க கவுன்சிலிங் அட்டன் பண்றதுக்கு நம்ம சேனல் வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.